ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பிஸ்கட்டில் ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்காக நீங்கள் எந்த பிஸ்கட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பார்லேஜி, மேரிகோல்ட், எனிதிங் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது மில்க் பிக்கீஸ். இந்த ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்காக நான் மில்க் பிக்கீஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பேக்கெட் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பேக்கெட்டில் எனக்கு 14 பிஸ்கட் வந்துச்சுது. இப்போ இதை லைட்டாக இந்த மாதிரி உடச்சி விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா ஃபைன் பவுடராக பொடிச்சு எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம ஸ்வீட்னஸ்க்காக சுகர் ஆட் பண்ணிக்கணும். நான் 1/4 கப் நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்ககிட்ட இருக்கிற குக்கீஸோட ஸ்வீட்னஸை பொறுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 2 டீஸ்பூன் கொக்கோ பவுடர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட கொக்கோ பவுடர் இல்லாட்டி நீங்கள் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து நல்ல ஃபைன் பவுடராக பொடிச்சு எடுத்துகிட்டு வரலாம். இப்போ நல்ல ஃபைன் பவுடராக பொடிச்சு எடுத்துட்டோம். இப்போ அடுப்பில் இன்னொரு பேன் வச்சு அதில் 2.25 கப்பு மில்க் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதை பாயில் பண்ணி எடுத்துக்கணும். பாயில் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு, அதாவது அந்த மில்கை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பிஸ்கட்டோட பவுடர், அதை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பால் பாயில் ஆகிடுச்சிது. இப்போ நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ரொம்ப நேரம்லாம் மிக்ஸ் பண்ணணும் தேவையில்லை. இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்த அந்த பிஸ்கட்டோட பவுடரை இந்த பாலில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அந்த பாலோடு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். சின்ன சின்ன கட்டிகள் இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம திரும்பவும் அதை மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி தான் நம்ம எடுக்க போகிறோம். இப்போ பாலோட அந்த பிஸ்கட் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சிது. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது சூடு ஆறுனதுக்கு அப்புறமா திரும்பவும் இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூடு நல்லா ஆறிடுச்சிது. ரொம்ப திக்காக ஃபீல் பண்ணுறீங்கன்னா இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் பால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்ல பேஸ்ட் மாதிரி நான் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம ஃப்ரீசரில் வைக்கணும். அப்போ தான் அது ஐஸ்கிரீமாக உங்களுக்கு ரெடி ஆகும். ஸோ அதுக்காக நான் ஒரு ஃப்ரீசர் சேஃப் கண்டெய்னர் தான் எடுத்துருக்கிறேன். அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பிஸ்கட்டோட இதை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி லிட்டையும் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 to 6 hours இதை ஃப்ரீசரில் வச்சு நம்ம எடுத்துக்கணும். இப்போ 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நான் ஃப்ரீசரில் இருந்து அந்த ஐஸ்கிரீமை எடுத்துட்டேன். ஸோ இன்னும் நமக்கு ஐஸ்கிரீம் ரெடி ஆகலை. இதை இன்னுமே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணணும். ஆனால் இப்போ ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஸோ இதை உடனே நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ அதனால ஒரு 10-15 நிமிஷம் இது வெளியிலே இருக்கட்டும், ரூம் டெம்பரேச்சரில். அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு இதை கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ 15 நிமிஷம் ரூம் டெம்பரேச்சரில் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த ஐஸ்கிரீம் வர தொடங்கிடுச்சு. ஸோ இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து அந்த மிக்ஸி ஜாருக்குள்ளே எல்லாத்தையுமே போட்டு அதை திரும்பவும் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவும் ஹார்டாக இருந்துச்சுன்னா மிக்சியில் கிரைண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி இன்னுமே உங்களுக்கு ஹார்டாக இருந்துச்சுன்னா இன்னுமே ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பேஸ்ட் மாதிரி கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு ஃப்ரீசர் சேஃப் கண்டெய்னரில் இதை நம்ம ஊற்றிக்கலாம். இதில் வேணும்னா நீங்கள் சாக்லேட் சிப்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் லிட்டை க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசரில் ஒரு 4 to 5 hours நீங்கள் வச்சு எடுத்துட்டிங்கன்னா
சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும். இப்போ 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அந்த ஐஸ்கிரீமை நான் ஃப்ரீசரில் இருந்து எடுத்தேன். அது சூப்பராக செட் ஆகிருந்துச்சு. இது ஸோ வீட்டில் இருக்கிற ஒரு சில இன்க்ரீடியன்ஸை வச்சே சூப்பராக ஒரு ஐஸ்கிரீமை நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பாக இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னுமே இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்பப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேனோ அப்போல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.